எஸ்ஐஆர் பணிகளில் உங்களோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கு? பூத் கமிட்டி எல்லா பூத்துக்கும் போட்டீங்க? எல்லா பூத்துக்கும் பொறுப்பாளர்கள் போட்டாச்சு. இப்போ வந்து எங்கன்னா ஒவ்வொரு பூத் வாரியாக யார் யார் பேர் விடுபட்டிருக்கோ அவங்களுக்குலாம் பூத் அந்த பொறுப்பாளர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவங்க வந்து அவங்களுக்கு உட்பட்ட வீடுகளுக்கு வீடு வீடாக சென்று யார் யார் பேர் விடுபட்டிருக்கோ அவங்க பேரெல்லாம் இந்த உரிய ஃபார்ம் ஃபில் பண்ணி அந்த அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் எடுக்கிறதுக்கான உத்தரவு வந்து தலைமையிலேருந்து இருக்குது. அதை நான் அந்த ப்ராசஸை ரிவ்யூ பண்ணுறதுக்கு தான் வந்திருந்தேன். அதை அடுத்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வந்து எங்களான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும். சேலத்துலேயும் நாங்கள் அனுமதி ஏற்கனவே எங்களுக்கே தெரியும், அனுமதி கேட்டோம். நாங்கள் அதுக்கு பல நிபந்தனைகள் விதித்து அது அந்த நடைபெற முடியாமல் போய்விட்டது. விரைவில் அடுத்த மக்கள் சந்திப்பு இருக்கும். கூட்டணி சம்பந்தமான எந்த முடிவுமே உங்கள் தரப்புல இருந்து இதுவரைக்கும் வெளியில்லை. ஏதாவது கூட்டணி ஐடியா ஏதாவது? கூட்டணி குறித்து சென்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வந்து ஏற்கனவே ஒரு குழு அமைக்கப்படும் என்று முடிவு செய்யப்பட்டது. அதற்கான குழுவை தலைவர் அவர்கள் விரைவில் அறிவிப்பார். எதிர்பார்க்கிற மாதிரி கட்சிகள் ஏதாவது இருக்கா கூட கூட்டணிக்கு வர? நிச்சயமாக ஒரு வெற்றி கூட்டணி அமையும். தலைவர் அவர்கள் 2026 தமிழக வெற்றி கழகம் தலைமையில் ஒரு பலமான கூட்டணி அமைந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும். எங்கள் தலைவர் முதலமைச்சராக பதவியேற்றார். அதிமுக பாஜக கூட்டணியோட நிச்சயமா நாங்கள் ஏற்கனவே அறிவிச்சிட்டோங்க. எங்கள் கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்னு அறிவிச்சிட்டோம். அந்த நிலைப்பாட்டில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அரசியல் எதிரியா திமுக சொல்லியிருக்கீங்க. இப்போ திமுக அதிமுக பொது எதிரி திமுக தான் ஆயிருக்காங்க. கூட்டணி குறித்து ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டாங்க. தலைமை எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை ஏற்று வரும் கட்சிகளை நாங்கள் அரவணைப்போம். எங்கள் தலைவர் அவர்களை முதலமைச்சராக ஏற்கும் அனைத்து கட்சியும் அந்த திமுக பாஜகவை தவிர யார் வந்தாலும் அரவணைப்போம். இப்போ காங்கிரஸ் தரப்புல வந்து தாவேக்கால பேச்சுவார்த்தை நடக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு அது செயல்முறையில் இருக்கு? உரிய நேரத்தில் அதற்கான அறிவிப்பு வரும். கூட்டணி குறித்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குழு அமைத்தவுடன் அதுக்கான பணிகள் தொடங்கும். கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தைகள் பிறகு தொடங்கும். திமுகவை தவிர வேறு எந்த கூட்டணியும் கிளியர் கட்டா இல்லை. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறதுனால யூகங்கள் மட்டுமே வெளியிட்டு ஏதாவது ஒரு அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா ஒரு கட்சி நீங்கள் அரசியல் கட்சியை வந்து கரெக்டாக அவங்க வந்து எந்த நேரத்தில் எப்போ முடிவு எடுக்குன்னு அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக தேர்தலில் வரத்துக்கு 3 மாதம் இருக்குது. இந்த உரிய நேரத்தில் அவங்க அரசியல் கட்சிகள் வந்து அவங்க முடிவு எடுப்பாங்க.